சில பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். இது ரெண்டு பிரச்சனைக்குமே உங்ககிட்ட வந்தால் தீர்வு இருக்கா? சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது தடி இடத்துல தண்டல்கார மாதிரி சில பேர் சுற்றிட்டு இருக்கான். அதே வந்து அவங்க கிட்ட நான் ஃபீஸ் வாங்க நினச்சது என்ன பண்ணியிருப்பேன், நான் மாந்திரிகர் தான். பட் இருந்தாலும் நான் எல்லாமே நீங்கள் உங்களை நாடி வராதிங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நிறைய நல்ல பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா? இன்றைய கேள்வி, சில பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும், வியாதி அந்த மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு வந்து மனோ ரீதியான பிரச்சனைகள் இருக்கும். இது ரெண்டு பிரச்சனைக்குமே உங்ககிட்ட வந்தால் தீர்வு இருக்கா? கரெக்டாக கேட்டீங்க, ரொம்ப பெரிய வார்த்தை கேட்டீங்க. ஆக்சுவலி வந்து உடலில் ஒரு தனிப்பட்ட மனுஷன் வந்து நிறைய விஷயம் இருக்குது. அதில் முக்கியமானது உடல் உபாதைகள் சொல்லுவாங்க. ஸோ நீ எதுவாக இருந்தாலும் மாந்திரிகரை தேடி போகலான்னு நினைக்கிறது முதல் முட்டாள்தனம். ஏன்னா மாந்திரிகத்தால் எது சாதிக்க முடியுமோ அதுதான் சாதிக்க முடியும். மெடிக்கல் ரீதியாக எது சாதிக்க முடியுமோ அது மெடிக்கல் ரீதியாக சாதிக்க முடியும். இப்போ ஒரு சின்னதாக எடுத்திங்களேன். இப்போ என்கிட்ட ஒரு முந்தானத்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. எனக்கு முதல் வந்து ஒரு கட்டி வந்திருக்கு. இது முந்தானத்து வந்து சொல்கிறேன், முதல் வந்து இவ்வளோ பேர் கட்டி வந்திருக்கு வை, அது யாரோ செய்வனை வச்சுட்டு வந்திருக்கு. எங்கேயோ ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, அதை கட்டி வந்து செய்வனை வச்சு தான் அவனுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சுற்றிலாம் போட்டு சில ஃபீஸ் வாங்கியிருக்காரு. அவர் ஃபீஸ் வாங்கிட்டாரு. 21 நாளில் கிளியர் ஆகுன்னு சொல்லியிருக்காரு. 2.5 மாதம் ஆகிடுச்சு கிளியர் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ என்னோட யாரோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு அவங்க டவல் மாதிரி போத்திட்டு வந்து அதை எடுத்து காட்டுறாங்க. இவ்வளோ பெரிய கட்டி இருக்குது. அவங்கள உட்கார வச்சு சொன்னேன், உடம்புல ஒரு கட்டி இருக்குன்னா முதல்ல நீங்கள் அதை போய் டாக்டர்கிட்ட காட்டணும். இந்த கட்டி எதனால் வந்தது, கொழுப்பால் வந்ததா இல்லை பிளட்டில் இன்ஃபெக்ஷன் எதனா இருக்கா, எதனால் வந்து முதல்ல நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்டேன். இல்லை போய் நான் அந்த டாக்டர்கிட்டையும் போகல அப்படின்னா. ஏன் அப்படின்னா சில மாந்திரிகள் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறது தடி இடத்துலாம் தண்டல்கார மாதிரி சில பேர் சுற்றிட்டு இருக்கான். நானும் ஜெயிலுக்கு போகிற மாதிரி நானும் சாமியார்லாம் சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க. அந்த வகையில் வந்து என்ன பண்ணுங்க, ஒருத்தருக்கு 2 பேர் அந்த அம்மாவை உங்கள் செய்வனை வச்சிட்டாங்கன்னு இல்லாத ஒரு செய்வனை அந்த அம்மாவுக்கு செய்வனை வச்சேன்னு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது டாக்டர்கிட்ட போனால் சரியாகாது, இது வந்துருச்சு இறக்குனா தான் சரியாகும், எனக்கு செய்வனை வச்சுட்டாங்க, அதனால தான் கட்டி வந்துருச்சுன்னு. ஆனால் அது முழுக்க மெடிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிளட்டில் இன்ஃபெக்ஷன் ஆகி தான் அது கட்டியாச்சு. ஆனால் இதை பார்த்தோன்னே உங்களால் அது உணர முடியும், 100% சொல்ல முடியும். ஒரு மனுஷன் என் முன்னாடி வந்து உட்காந்தானா அவன் வந்து செய்வனால் பாதிக்கப்பட்டிருக்கானா, இல்லை ஏவலால் பாதிக்கப்பட்டிருக்கானா, இல்லை அவன் மனதால் பாதிக்கப்பட்டிருக்கானா, இல்லை மென்டாலிட்டி ப்ராப்ளம் இருக்கா, ஸோ மூளை சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கா, இல்லை இவர் பிரம்மல மாதிரி இல்லாத விஷயத்த உனக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பேசுகிறாரான்னு முழுக்கொண்டு பார்க்க முடியும். அப்படி பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு நான் தெளிவாக சொல்லி அனுப்பிச்சேன், தயவு செஞ்சு இது நீங்கள் எங்கிட்ட வந்த ஃபீஸ் கூட கொடுக்கவானா, நீங்கள் போய் நல்ல ஒரு டாக்டராக போய் பார்த்துட்டு, இல்லாதப்பட்டவங்களாக இருந்தால் ஜிஹெச்பி பாருங்கள், காசு இருக்குன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்த்து அதை ஆப்ரேஷன் பண்ணுங்கள், 1 வீக்கில் சரி. போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்துட்டு போனாங்க, திருப்பி நேற்று வந்தாங்க. கொழுப்பு கட்டியாது என்ன சொன்னாங்க, கொழுப்பு கட்டி முதுகில் வந்திருக்கு. ஸோ அதே வந்து அவங்ககிட்ட நான் ஃபீஸ் வாங்க நினச்சது என்ன பண்ணியிருப்பேன், உட்காந்து வந்துருச்சுட்டு முட்டை இறக்கிட்டு தேங்காய் இட்டு ஃபீஸ் கொடுன்னு வாங்கியிருக்கணும். அந்த பாவம் எதுக்கு அதுதான் கருமான்றது. ஏன்னா அவங்க வந்து நம்மளை ஒரு தெய்வத்தோட இடத்த வச்சு நம்ம பார்க்குறாங்க, ஒரு குரு சார்ந்த நம்மளை பார்க்குறாங்க. ஏஜில் பெரியவங்களாக இருந்தாலும் மட்டும் இதுக்கு இந்த காலில் விழுறாங்க. நம்ம இவர்கிட்ட போனால் இது நடக்காதா, இவர்கிட்ட போனால் இந்த விஷயம் கிடைக்காதா, ஒரு நல்லது நடக்காது நினச்சி நம்ம வரும்போது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ நம்ம அப்படி தான் பயன்படுத்தணும். அதை நம்ம காசாக பார்த்தோன்னு வச்சிங்களேன், அது நம்மளை பாவத்தில் வேணால் அந்த காசில் என் பிள்ளைங்க 10 ரூபா சாப்பிட்டாலும் அந்த பாவம் என் பிள்ளைங்களுக்கு தான் சேரும். புரியுதுங்களா? ஸோ அதை நான் அந்தளவுக்குலாம் யோசிப்பேன். அந்த அம்மா திருப்பி சொல்கிறாங்க, இது கொழுப்பு கட்டி போய் ஆப்ரேஷன் பண்ண இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு. சந்தோஷமாக வந்துச்சு. ஒரு தாயத்தை மட்டும் போட்டு 300 ரூபா ஃபீஸ் வாங்கினேன். எனக்கு ஒரு கிளைண்ட் போனது எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு நல்ல நட்பு கிடச்சிது. ஆனால் அவங்க நான் கரெக்டான முறையில் சொல்லி அனுப்பிச்சேன். அவங்க 4 பேரை என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. இதே நான் ஒருத்தவங்க மேலே காசு ஆசைப்பட்டு நான் பண்ணியிருந்தேன்னா அந்த ஒருத்தரோட முடிச்சு போச்சு. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, மெடிக்கல் ரீதியாக ஏன்னா வர்றவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது டாக்டர்கிட்ட போனால் சரியாக வருமா, இல்லை மாந்திரிகிட்ட போனால் சரியாக வருமானு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வந்து எது தின்னா பித்தம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சுற்றிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இல்லைம்மா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு நீங்கள் டாக்டரை பாருங்கள், இல்லை மனத்துவ டாக்டரை பாருங்கள், உங்களுக்கு மென்டலிஸ்ட் ப்ராப்ளம் இருக்குது, ஒரு நல்லா ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு சயின்டிஸ்ட் டாக்டர் பாருங்கள், என்ன சொல்லுவாங்க அதை சைக்காட்டிஸ்ட் டாக்டர் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பணும். அப்படி இல்லை உடல் ரீதி பிரச்சனை தான் நல்ல ஒரு சீஃப் டாக்டரை பாருங்கள், பார்த்துட்டு எல்லா ரிசல்ட்டும் எடுத்தும் சரி ஆகலைன்னா நீங்கள் என்னை நம்பி வரலாம், என்கிட்ட வாங்க, இல்லை எங்களை மாதிரி ஆளுங்கிட்ட போங்க. அதை விட்டுட்டு காலில் கட்டி இருக்குது, கால் வீங்கி போயிருக்கு, சுகர் வந்தால் முட்டியில் கால் வலி வரதான் செய்யும். ஆனால் நம்ம ஆளுங்க நினச்சிங்கன்னா செய்வனை வச்சா தான் முட்டியில் கால் வலின்னு நினச்சிக்கிறாங்க.
இப்போ இதில் என்ன தெரியுது, தயவு செஞ்சு வர்றவங்கக்கிட்ட வந்து நம்ம எப்படி நம்மளை நம்பி வராங்கன்னும் போது நம்ம தான் அவங்களை கைட் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு செய்வினை ப்ராப்ளம் கிடையாதும்மா, இது உங்களுக்கு முட்டி வலி வருது, ஏஜ் அதிகமாக வெயிட் ஏற ஏற முட்டி வலி வரதான் செய்யுமா அப்படின்னு உங்களுக்கு புரிய வைக்கணும். அதே வந்து அவங்களோட பேர் எல்லாம் போட்டு கணக்கு போட்டு பார்க்கும்போது இல்லை அவங்களுக்கு செய்வினை வச்சுருக்காங்க, கணக்கு போட்டாலே வந்துடும், அவங்க பேர்லாம் போடும், இல்லை செய்வினை வச்சுருக்காங்க, வேலைப்பாடு செஞ்சுருக்காங்கம்மா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்து எப்படி இருந்தாலும் நான் தூக்கி நிப்பாட்டிடுவேன் அல்லாவோட கிருபையில். இதே வந்து இல்லைங்க உங்களுக்கு மெடிக்கல் ரீதியாக ப்ராப்ளம் சொல்லி அனுப்பிச்சிடுவேன். இப்போ புரியுதுங்களா? ஸோ இந்த 2 விஷயத்தில் வந்து வர்றவங்களுக்கு நம்ம தான் புரிய வைக்கணும். மெடிக்கல் ரீதியாக இருக்கிறத மெடிக்கல் ரீதியாக மட்டும்தான் சாதிக்க முடியும், புரியுதுங்களா? ஆன்மீகத்தில் சாதிக்க முடியாது. ஆனால் இதே வந்து ஆன்மீகம் என்ன சொல்கிறது, உடல் ரீதியாக இருக்கிறதே ஒரு ஆத்மா ஏறி இருக்குது, ஒரு உடம்புல ஆத்மா இருக்குது, ஒரு அவங்களுக்கு சில கழிப்பை தாண்டிட்டு காலில் அரிப்பு இருக்குது, சொறி மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து மெடிக்கலால் பண்ண முடியாது, மாந்திரிகத்தால் மட்டும்தான் பண்ணோம். அதனால் என்ன சாதிக்க முடியுமோ அது சாதிக்கும், இதனால் சாதிக்க முடியும். ஆனால் மெடிக்கலுக்கெலாம் முன்னாடி வந்தது தான் வந்து மாந்திரிகன்றது. ஏன்னா முன்னொரு காலத்துலேயே பார்த்தீங்கன்னா, போதர் காலத்துலேயே பார்த்தீங்கன்னா மூலிகை மூலியமாக தான் மருந்தே தயாரித்தாங்க. அதுதான் வந்து மூலிகை தான் மந்திரமாச்சு, புரியுதுங்களா? அதுக்கு பேர் தான் மாயன்வாங்க. அது மாதிரி மாந்திரிகத்து மூலியமாக தான் மருத்துவமே வந்தது. அதுக்கு முன்னாடி இது தான் செல்லும். ஆனால் இது எதுக்கு செல்லுமோ அது தான் செல்லும். சில பேர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, கேன்சர் வந்து நான் குணப்படுத்தேன்னு சொல்கிறாரு மாந்திரிகத்தை. எப்படி கேன்சரே ஒரு இலை நவுத்த சொல்லுங்கள் முதல்ல, அவரை பார்ப்போம். சாதாரண ஒரு இலையை நான் பறித்து வைக்கிறேன், அவரோட சக்தியை வச்சு அந்த இலையை நவுத்த பார்ப்போம், முடியாது. நீங்கள் மாந்திரிகம்னா மாந்திரிகன்றது 100க்கு 100% இருக்குது. அது எதுக்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் நம்ம பயன்படுத்தணும். எல்லாமே சாதிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. முதல்ல அந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு யோசிக்கவே கூடாதுன்னு நான் சொல்கிறேன். நான் மாந்திரிகர் தான், பட் இருந்தாலும் நான் எல்லாமே நீங்கள் எங்களை நாடி வராதிங்க அப்படி தான் சொல்லுவேன். ஒரு தேவையான விஷயம் இருக்கா அதுக்கு வாங்க, உடல் ரீதியாக பிரச்சனையா அதுக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் முன்னேற்றம் இல்லையா, கல்யாணம் ஆகும் இல்லையா, ஒரு லவ்வர் வர வைக்கணுமா, மனைவி கூச்சிட்டு போயிட்டாங்களா, பிரிஞ்சு இருக்கீங்களா, சேர்த்து வைக்கணுமா, கல்யாணம் ஆகாமல் இருக்கா, ஃபாரின் போகணுமா, இதெல்லாமே நீங்கள் ஒரு தனிப்பட்ட மனிதன் அனைத்துக்குமே நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். நல்ல விஷயத்துக்கு, 4 பேரை கெடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? எல்லாமே என்னால் முடியும், நான் காற்றுல பறப்பேன், அதில் பறப்பேன், இதில் பறப்பேன் மாதிரி நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன், போயிட்டே இருக்க வேண்டியதான் நம்ம ஒன்றுமே இல்லாமல். ஸோ மாந்திரிகன்றது 100% இருக்குது, இதில் சாதிக்கவும் முடியும், ஆனால் சிலது தான் முடியும். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. என்னதான் மாந்திரீகம் தெரிஞ்சாலும், என்னதான் நீங்கள் எத்தனையோ கிளைண்ட்ஸை பார்த்தாலும் உண்மை என்ன அப்படின்னு உடச்சி சொன்னதுக்கு முதற்கண் நான் உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனையோ மக்கள் வந்து நமக்கு ஒரு வழி கிடைச்சிராதா, நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்காதான்னு தேடி அலையும் போது அதை நம்ம யூஸ் பண்ணாமல் அவங்களுக்கு நல்ல வழி இதுதான் அப்படின்னு நீங்கள் அனுப்புறீங்க இல்லையா, அதுதான் ஒரு நல்ல மாந்திரீகருக்கான அழகு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க. நன்றி. நன்றிம்மா.